நான் கோடாம்பக்கத்துலேருந்து வரேன். எனக்கு திருமண தடை இருந்தது. அப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து அங்கிள் வந்து ஏலியம் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. லென்த் டே 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. அப்போ என் தலையில் கை வச்சு மங்கள வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. உனக்கு ஈசாக்கு ரெபேக்காலை போல உனக்கு ஏற்ற துணையை வந்து ஏசப்பா உனக்கு இந்த வருஷத்துலேயே உனக்கு கிடைக்க செய்வார். உன்னோட திருமணம் வந்து பரலோகமே வந்து நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை நான் ஏசப்பா கிட்ட வச்சு ஜெபிச்சுட்டே இருந்தேன். ஏசப்பா எனக்கு பரலோகமே வந்து என் திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் ஏசப்பான்னு. அப்போ ஜெபிக்கும் போது அதே வருஷத்தில் வந்து மார்வல் மேட்ரிமோனியில் என்னோட ஹஸ்பண்டோட ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு வந்தது. அதை வச்சு நாங்கள் ஜெபிச்சுட்டே இருக்கும் போது வந்து அநேக தடைகள் வந்தது. என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் எல்லாமே கேன்சல் ஆச்சு. மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியும் அதுவும் கேன்சல் ஆச்சு. மறுபடியும் நாங்கள் வந்து எஸ்தர் ஆண்டி ரெபேக்கா சிஸ்டர் கிட்ட சொல்லி இங்கே வந்து அடைக்கலம் பட்டத்தில் மறுபடியும் வந்து ஜெபித்தேன். அங்கிளுக்கு வந்து மெயிலில் சேட் பண்ணி ஜெபித்தேன். அங்கிள் சொல்லுவாங்க, வசனம் கொடுத்தாங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார், நீ விசுவாசித்தால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, நீ விசுவாசி அப்படின்னு சொன்னாங்க. இதே வருஷத்தில் எனக்கு ஏசப்பா திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க. எனக்காக ப்ரேயர் பண்ண அங்கிளுக்கும் காடுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னோட பேர் இமானுவேல். நாங்கள் பள்ளிக்கல்லேருந்து வரோம். அங்கிளோடைய டெய்லியும் அந்த மங்கள வார்த்தையை நான் எவ்ரிடே கேட்டதுனால இந்த 1 year எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாத வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மதர் கொஞ்சம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ராங் ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. அங்கிள் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு இமீடியட்டாக ஒரு ஆஞ்சியோபிளாஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசும்போது அங்கிள் ப்ரே பண்ணி அது நீங்கள் பயப்படாத செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கி நியூ இயர் சர்வீஸ், கிறிஸ்மஸ் சர்வீஸ் மதரோட நல்லபடி போயிட்டு வரதுக்கு அங்கிளோட ப்ரேயர்ஸ்னால தான் அது முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாத என் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அங்கிள் ப்ரே பண்ணிட்ட பிறகு இன்றைக்கி வந்து என் சிஸ்டரோட பார்ட்னர்ஷிப்னால பெரிய பெரிய ஆர்டர்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்து நல்லபடி பண்ணுறதுக்கு அங்கிளோட ப்ரேயர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய சூழ்நிலைகள் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். யாரெல்லாம் அழிவிற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அழியணும், உங்கள் வாழ்க்கை முன்னேறக்கூடாதுன்னு யாரெல்லாம் என்ன திட்டங்களை தீட்டினாங்களோ அந்த திட்டங்களெல்லாம் அழித்து போட்டு அவர்களே இனி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் சொன்னது போல கலங்கி நின்ற சூசான் நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது போல இனி நீங்கள் ஆர்ப்பரித்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் வருகிற நாட்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 144 12 13 ஆகிய வசனங்கள். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். 1000-10,000 பலகும். இந்த வசனத்துல எங்கள் குமாரர் அப்படின்னு ஒன்று வருது, எங்கள் வீட்டு குமாரத்திகள் அப்படின்னு வருது, எங்க வீட்டு களஞ்சியங்கள் என்று வருகிறது, எங்க கிராமங்கள் அப்படின்னு வருகிறது. எங்கள் என்று நம்முடைய 4 ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டு குமாரர்கள், உங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளை பிள்ளைங்க இனி எப்படி இருப்பாங்க அதை பற்றி இந்த வசனம் சொல்லுது. 2வது, எங்கள் வீட்டு குமாரத்திகள் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்றதை இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறார். 3வது, உங்களுடைய களஞ்சியங்கள் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வியாபாரம், உங்கள் வருமானம், உங்கள் வேலை காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. 4வது, நீங்கள் இருக்கிற கிராமங்கள். இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிரசில் வச்சு ஆசீர்வதிக்கிறார். அதில் முதலாவது உங்கள் வீட்டு குமாரர்கள், உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள்
ஆண் வாரிசுகள் இனி எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி வளர போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறார். உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் கடந்த நாட்களில் நிறைய சாதனைகளை படைப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அதற்கு எதிர்மாறாக நடந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு குமாரர்களும் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் இனி மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க நான் அவர்களுக்கு உதவியாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற டிப்ரெஷன் எல்லாம் ஆண்டவர் வெளியேற்றுகிறார், மன அழுத்தங்களை வெளியேற்றுகிறார். என்னால் முடியாது, இயலாது என்று சொல்லுகிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றி பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் மனசளவில் என்னால் முடியாது, என்னால் தாங்காது, எனக்கு அதுக்குள்ள தகுதி இல்லை, திராணி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, உங்களைத்தான் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்தெடுக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பேதைகளையும் இன்றைக்கு ஞானியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 127:3 முதல் 4-5 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் இனி சத்துருக்களோடு பேசி கொண்டிருக்கிறதை பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள், ஆண் வாரிசுகள், இல்லைன்னா உன்னுடைய தகப்பன் வால வயதின் குமாரர் எப்படி பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறது போல. அப்படின்னா பலவான் என்றால் தைரியசாலி, மிகவும் திறமையுள்ளவன், மிகவும் வல்லமையுள்ளவன், அவனை தான் பலவான் என்று சொல்வார்கள். அப்படின்னா எல்லா விதத்திலும் அவனை யாராலும் அழிக்க முடியாதவன் தான். அவன் கை பலத்திற்கு, அவன் ரொம்ப பலவான். இப்போ அவனை யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக நின்றுட்டான். பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சின்ன திறமைகள் மூலமாக இருந்தாலும் சரி, எல்லா ரீதியிலும் அவன் ஸ்ட்ராங்காக செட்டில் ஆகிட்டான். அவனை யாரும் அழிக்க முடியாது, அவன் தான் பலவான் என்று சொல்லுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலவான் கையில் உள்ள அம்பு எப்படி குறிவைத்த இடத்தை சரியாக அது போய் தாக்குகிறதோ அந்த இலக்கை, அதே போல இன்னைக்கு பிறகு உங்கள் ஆண் வாரிசுகளுடைய குறிகள் தப்பாது. கடந்த நாட்களிலே குறி தப்பினது, அதன் நிமித்தம் இழப்புகளையும் அதன் நிமித்தம் நிறைய தோல்விகளையும் சந்தித்தார்கள். இன்றைக்கு உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகளை ஆண்டவர் பலவான் கையில் உள்ள அம்பு எப்படி சரியாக நேராக குறிப்பார்த்து போய் சாதனையை படைக்கிறதோ, அதே போல உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் வைத்த குறி தப்பாதபடிக்கு அவர்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கை நேரடியாக சென்று அதை ரீச் பண்ணுவதற்கு கர்த்தருடைய கரம் அவருடைய கரத்தோடு இணைகிறது. இந்த உலகத்தில் என் ஆண்டவரை விட பலவான் யாருமே இருக்க முடியாது. இந்த இடத்திலே பலவான் என்று சொல்லுகிற வார்த்தையிலே என் ஆண்டவரை நான் நிறுத்தி பார்க்கிறேன். பலம் புரிந்திர என் ஆண்டவருடைய கையில் இருக்கிற ஒரு அம்பு போல கர்த்தர் இன்றைக்கு உன் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் கையில் இருக்கிற அம்பு அது வெற்றியை தான் தருமே தவிர தோல்வியை ஒரு நாளும் தராது. அது மட்டுமல்ல, அந்த பலவானுடைய கையில் ஒரு அம்பு இருந்ததுன்னா அந்த பலவானுடைய கையில் இருக்கிற அம்பை வச்சுட்டு அவன் கை ஷேக் ஆகாது, பயத்தில் ஷேக் ஆயிராது, அசையாது, அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஷேக்கிங், பயம் என்கிற ஷேக், இயலாமை என்கிற ஷேக் எல்லாம் மாறி அப்படி ஸ்ட்ராங்காக நிற்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. எல்லா கோழைத்தரத்தின் ஆவிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடித்து, என் பலனாகிய கர்த்தாவேன்னு தாவீது கூப்பிட்டது போல நம்முடைய பலனாகிய கர்த்தருடைய கையிலே இருக்கிற அம்பை போல கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளை ஞானத்தில் ஷார்ப்பாக மாற்ற போகிறார், அறிவில் ஷார்ப்பாக மாற்ற போகிறார், அபிஷேகத்தில் ஷார்ப்பாக மாற்ற போகிறார். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல யூகித்து செய்கிற கிருபைகள் அவங்கள ஷார்ப்பாக மாற்றி அவர்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனால் சோர்வு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்துடக்கூடாது. அந்த சோர்வுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துடவே கூடாது.
தோல்வி வந்தாலும் இது வெற்றிக்கு படிக்கட்டு என்கிற ஒரு எண்ணம் எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் இருக்குவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் ஒரு தகப்பன் தன்னுடைய வீட்டில் உள்ள ஆண் வாரிசு ஆண் மகனை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறான். அவனை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவனுடைய நிலைமை என்னன்னா, அவனுக்குள்ளால ஒரு தற்கொலை ஆவி இருந்து அவனை எப்படியாவது தீயிலையும் நெருப்பிலையும் தண்ணியிலையும் போட்டு அவனை கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டிருக்கிறது. அப்படி நிறைய முறை அது முயற்சி எடுத்து இவன் நெருப்பில் விழுந்திருக்கிறான், தண்ணியில் விழுந்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் அவன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் பலவான் கையில் உள்ள அம்பை போல பலவானாகிய இயேசுடைய கையிலே இவனை கொண்டு வந்து அவர் கையால் ஒரு ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று அன்றைக்கு அந்த தகப்பன் நம்பிக்கையோட இயேசுவிடத்தில் அவனை அழைத்து கொண்டு வருகிறான். அப்பொழுது வரும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து நின்று சொல்லுகிறான், அவருடைய பாதத்தில் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையின் ஆவியினால் பாதிக்கப்பட்டு அவன் அப்படியே நெருப்பிலையும் தண்ணியிலையும் அடிக்கடி போய் குதிச்சிடுறான். இந்த ஆவி அவனை கொண்டு போய் அதில் தள்ளி விட்டுறது. அதனால என் பிள்ளைய உங்கள் கையில் ஒப்படைச்சி உங்கள் பிளஸ்ஸிங்கை வாங்கி இந்த தற்கொலையின் ஆவியிலிருந்து என் பிள்ளையை நீர் விடுதலையாக்கி தரணேன்னு சொல்லி எங்கள் பிள்ளையை உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தகப்பனுடைய இயக்கம் பாருங்க. அப்போ இயேசு கேட்கிறார், இது இவனுக்கு எத்தனை காலமாக இந்த பிரச்சனை, எவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? அப்போ அந்த தகப்பன் சொல்லுகிறா, சிறு வயதிலிருந்தே என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை. அப்போ யோசித்து பார்த்தா, இந்த சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளையை வளர்க்க அவருடைய பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. இப்போ அவன் வாலிபன் ஆகிட்டான். இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கலாம். ஒரு வாலிப பிள்ளைய வீட்டில் தனியாக விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். அவனுக்கு பின்னால் யாராவது ஒருவர் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய ஆண் பிள்ளையை அழைத்து கொண்டு என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்தான். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார், அவனை என் கிட்ட கொண்டு வாங்க. கூட்டு வந்திருந்தார், ஆனால் ஏசப்பாட்ட கிட்ட வரல, அவன் தள்ளி தான் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட அவனை கூட்டுட்டு வாங்க. இயேசுவாமிக்கு பக்கத்தில் அவன் வரும் பொழுதே அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து நிரந்தரமாய் அவனை விட்டு வெளியேறினது. விடுவிக்கப்பட்ட வாலிப பிள்ளையை ஆண்டவர் தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தார். பலவான் கையில் இருக்கிற அம்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரத்தில் வரும் பொழுது பலவீனனை கர்த்தர் பலவானாய் மாற்றுகிறார். தகுதி இல்லாதவனை கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். நீண்ட நாட்களாக அந்த தகப்பனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அந்த தகப்பன் அந்த பிள்ளையுடைய கண்ணீரை கண்டு அந்த பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பொழுது அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மற்ற பிள்ளைகளைப் போல அவன் இயல்பாக நடந்து தெரிய, அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நன்மையாய் நடக்க கர்த்தர் அருள் புரிந்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கார் ஆஃபீஸ் வச்சுருக்கும்போது அங்கே ராஜேஷ்னு ஒரு பையனுக்கு வேலை கொடுத்தோம். அவன் குறமாசத்தில் பிறந்த மாதிரி ஒரு பிள்ளை. அவங்க அப்பாவே இவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கவர்மெண்ட்டில், யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியிலலாம் வேலை செய்கிறாங்க. இவனை மட்டும் வீட்டுக்குள்ளே முடங்கி போட்டிருக்காங்க. நாங்கள் அப்போ கோட்டூர்புரத்தில் அந்த ஃப்ளாட்டில் இருந்த நாட்கள். எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்து வீடு தான் அந்த வீடு. அவங்க வாடகைக்கு வந்தாங்க, குடி வந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுடைய மனைவிக்கு சீமந்தன் நினைக்கிறேன், அதுக்காக எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகும்போது பார்த்தாச்சுன்னா அதுக்கு முன்னால் இப்படி ஒரு பையன் அந்த வீட்டில் இருக்கிறத நாங்கள் அவ்வளவு நாளாக அந்த ஃப்ளாட்டில் பார்த்ததே இல்லை. இத்தனையும் பக்கத்து வீடு, இப்படி இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு தெரியாது. நல்ல கவனிங்க, அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே அடைஞ்சு தான் கிடப்பான். இப்படியே தான் குத்த வச்சுட்டு இப்படி இருப்பான். அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கண்ணில் பட்டது மாதிரி என் கண்ணில் பட்டான். அதுவும் எப்படி பட்டான்னா, அந்த சீமந்தத்துக்கு அவங்க வீட்டில் போய் நான் என்னுடைய மனைவி எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க கை கழுகிறதுக்கு அங்கே உள்ளல தான் ஒரு வாஷ் பேஷன் பக்கமாக போகும்போது ஒரு பெட்ரூம் அப்படி திரும்பி பார்க்குறேன். அங்கே இப்படி உட்காந்துரு குத்த வச்சுட்டு இப்படி ஒரு சைஸாக உட்காந்துருக்கிறான். பாவம் போல் அப்படி உட்காந்துருக்கிறான். சேரில் கூட இல்லைங்க, தரையில் குத்த வச்சு, அது இப்போவும் என் கண்ணுக்கு முன்னால் இப்படி தான் உட்காந்துருக்கிறான் குத்த வச்சுட்டு. அப்போ நான் பார்த்தேன், இப்படி வீட்டுக்குள்ளே ஒரு பையன் இருக்கிறான், அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் அறையில் ஒரு பையன் எப்படி இருக்கிறான், அது யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அவர் சொன்னார், என் பையன்தான், அவன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், அவனால் எதுவும் செய்ய முடியாது, அதனால் அவனை அப்படியே நாங்கள் வீட்டோடையே வச்சுட்டோம் அவங்க தகப்பனார் சொன்னார். அப்போ எனக்கு மனசில் நான் ஒரு நாள் அவனை பார்க்கணும் அப்படின்னு. அதே போல் அடுத்த நாள் காலையில் போய் அவனை பார்க்கும்போது
அவனுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் குலைஞ்சு போய் என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற நிலைமையில் வீட்டில் ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அவன் இருந்தான். அப்போ நான் அவனை கூப்பிட்டு, அவன் பேர் ராஜேஷ், டேய் நாளையிலேருந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வேலைக்கு வரையடா அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே தலையை தான் ஆட்டினான். ஆமான்னு கூட அவன் சொல்ல தலையை ஆட்டினான். அப்போ அவங்க அப்பா சொன்னார், நாங்கள் இதுலேருந்து கடைக்கு ஏதாவது அனுப்பி வாங்கிட்டு வான்னு சொன்னாச்சுன்னா கையில் இருக்கிற ஃப்ளாஸ்க்கை உடைச்சிட்டு வந்துடுவான், எதனால் வந்துடுவான், இவனை தேடி இவனுக்கு பாதுகாப்பாக நம்ம யாராவது அனுப்பணும், அதனால் அவனை எங்கேயும் அனுப்புறதில்ல, அவன் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லை, ஒன்றுக்கும் உதவ மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். நான் சொன்னேன், உதவாதவனை உதவ வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், ஆமேன். அதனால் அவனை எங்கள் ஆஃபீஸுக்கு டெய்லி, ஏன்னா கோட்டர்புரத்துலேருந்து காந்தி நகர் தான் எங்கள் ஆஃபீஸ், கார் ஆஃபீஸ். நான் சொன்னேன், காலையில் டெய்லி அவனுக்கு சாப்பாடை கட்டி, எப்படி உங்கள் மற்ற பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, அவனை அனுப்புறது மாதிரி சாப்பாடை கட்டி எங்கள் ஆஃபீஸில் கொண்டு உட்கார வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வந்து உட்கார வைக்க சொன்னான். உட்கார வச்சாங்க. அப்போ எங்கள் சேகர் நிற்கிறாங்க. சேகர் என்ன பண்ணோம், அவனை நான் சொன்னேன், அவனை நம்ம சாதிக்கிறவனா தூக்கி அவனை உருவாக்கி காட்டணும். ஹல்லேலூயா சொல்லிவிட்டு சேகர்கிட்ட சொன்னேன், சேகர் இவனை எப்படியாவது ரெடி பண்ணான்டா, அதனால் சும்மா ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, காஃபி வாங்குறதுக்கு, டீ வாங்குறதுக்கு அவனை அனுப்பிவிடும் அப்படின்வேன். அப்போ இவனை அனுப்பி விடுவாங்க. ஜெராக்ஸ் எடுக்க போனால் பாதி வழியில் காசை தொலைச்சிடுவான், இல்லைன்னா கொடுத்த ஒரிஜினல் காப்பி அங்கே விட்டுட்டு ஜெராக்ஸை வாங்கிட்டு வருவான். அதுக்கப்புறம் காஃபி வாங்க விட்டாச்சுன்னாச்சுன்னா அவனை போகிற வழியிலே விழுந்து கிடப்பான், ஃப்ளாஸ்க்கு கீழே கிடக்கும், இன்னொரு இடத்துல இருக்கும். இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகவில்லை, அப்படியே ஃபாலோ பண்ணுது. சேகர் தான் அதை ஃபுல்லாக செய்வான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நான் சேகர்கிட்ட சொன்னேன், முதல்ல அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொடு அப்படின்னு. இதுக்கு மேலே அவன் கடைக்கு போனேன்னா சைக்கிள் ஓட்டிட்டு சைக்கிளில் போனேன், நடந்து போனாலே கீழே விழுவான். அவனுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தோம். சைக்கிளை எடுத்துகிட்டு போவான், சைக்கிளுக்கு அவன் கீழே கிடப்பான், சைக்கிள் அதுக்கு மேலே கிடக்கும், அவனுக்கு மேலே கிடக்கும். ஆனாலும் விடலை, ஆனால் முயற்சியை. ஏன்னா டெய்லி காலையில் எங்கள் ஆஃபீஸில் ப்ரேயர் நடக்கும்போது இப்படியே கை கூப்பி நின்னான்னு அப்படி தான் நிற்பான். அவனுக்கு பைபிள் தமிழ் வாசிக்க தெரியாது, ஆனால் படிக்காததுனால அடுத்தவங்க வாசிக்கும்போது அதை ரொம்ப கவனமாக கவனிப்பான். சில நேரங்களில் பைபிள் எடுத்து இப்படி நெஞ்சில் வச்சுக்குவான். அவனுக்கு அந்த ஒரு ஆசை. எல்லாரும் மாதிரி நின்று ப்ரேயரில் நிற்பான் பாருங்கள். அந்த ஆண்டவருக்கு முன்னால் அவன் கை கூப்பி நின்றதை கர்த்தர் கவனித்தார். டெய்லி ப்ரேயரில் வந்து அழகாக நிற்பான், எல்லாரும் போல் நிற்பான். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ பாடல்களை பாட 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 அதை கேட்டு கேட்டு அவனும் பாட ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவருக்கு இருக்கிற காலங்களில் சைக்கிளில் விழுந்தவன் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு சொன்னேன், ஒரு பைக்கை கொடுத்து அனுப்பிட, அவன் போயிட்டு வரட்டுன்னு சொன்னேன். பைக்கை கொடுத்து அனுப்பினேன். 4 நாள் அவனால் நிறைய நஷ்டம் நாங்கள் பட்டிருக்கோம். ஆனாலும் ஒரு பிள்ளை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. ஹல்லேலூயா. சைக்கிள் ஓட்ட விட்டோம், பைக் ஓட்ட விட்டோம், அநேக முறை அவன் கீழே விழுந்தான், உடைச்சான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் பலவான் கையில் உள்ள ஒரு அம்பை போல கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதன் பிறகு நான் சொன்னேன், சேகர் இவனுக்கு காரை கற்றுக்கொடு அப்படின்னேன். அண்ணே காரா, இவன் எப்படி ஓட்டுவான், நீ கற்றுக் கொடுறா பார்க்கலாம் அப்படின்னு. அதே போல் கற்றுக் கொடுத்தாங்க. லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஆஃபீஸுங்களுக்கு கார் கொண்டு காமிக்கணும்னா இவனையும் அனுப்பு அப்படின்னும். அப்போ விலை உயர்ந்த கார் அவன்கிட்ட கொடுக்காம சின்ன சின்ன கார், மாருதி வேனு காரு, இந்த மாதிரி ஃபியட் காரு, இது மாதிரி கார்களை மட்டும் அவன்கிட்ட கொடுத்து கொண்டு காமிச்சிட்டுவான்னு சொல்லுவான். எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சிட்டு நிற்பான், தட்டிட்டு கிடப்பான், போவான், ரெடி பண்ணுவோம், வண்டியை ரெடி பண்ணுவான். எனக்கு எவ்வளவு அவன் நிமித்தம் நஷ்டம் வந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷம். அவனை கர்த்தர் பலவான் கையில் உள்ள அம்பை போல கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. அதன் பிறகு நல்ல கார் ஓட்ட ஆரம்பித்தான். அதன் பிறகு நல்லா தேறிட்டான். அதுக்கப்புறம் யாராவது ஏதாவது சொன்னால் சரக்குன்னு கோபம் வந்துடும். அவனுடைய பார்வை நேரானது. அவன் வில் உறுதியாய் நிற்க ஆரம்பித்தது. அவனுக்கு என்ன செய்கிறன்றதெல்லாம் புரிய ஆரம்பித்தது. காரணம் என்ன தெரியுமா? தினமும் காலையிலே அந்த டிவோஷன் டைமில் ஆண்டவருக்கு முன்பாக கை கூப்பி நிற்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை நல்லா உருவாக்கி டிரைவர் ஆக்கியாச்சு. அதன் பிறகு நாங்கள் கார் ஆஃபீஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு வர போகிற நேரத்தில் அவன் இன்னைக்கு டிவிஎஸ்ஸில் உள்ள ஒரு பெரிய அதிகாரிக்கு பென்ஸ் கார் ஓட்டுறான். எத்தனை பேரால் நம்ப முடிகிறது? ஹல்லேலூயா. அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கவலை. ஆமேன். பலவான் கையில் உள்ள அம்பு, இயேசுடைய கையில் உள்ள அம்பை போல் அவனை கர்த்தர் மாற்றி இருந்தார். ஒரு நாள் அவங்க அப்பா வந்தார். சார், காலம் ஃபுல்லாக நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னார். என்னண்ணே, எங்கள் வீட்டில் எங்கள் ராஜேஷ் இப்படி ஆவான்னு நாங்கள் யாரும் கனவுல நினைக்கல, எங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நீங்கள் இவ்வளவு அவனை உருவாக்கி விட்டீங்க, உங்களுக்கு நன்றி, உங்கள் இயேசுநாதருக்கு நன்றினார். ஹல்லேலூயா. அப்போ சொன்னார், சார் வயசு யாருது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டார்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பிள்ளைகளுக்கு தகப்பனாய் மாறுவான். ஹல்லேலூயா சொல்லி கல்யாணம் பண்ணி இப்போ அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவரும் என் பிள்ளைகளை உருவாக்குகிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு பலவானுடைய கையில் உள்ள அம்பை போல பலமுள்ள என் இயேசுடைய கையிலே அவனை ஒரு அம்பாக கொடுத்து அவனை கூர்மையாய் கர்த்தர் பயன்படுத்துவார். கூர்மையாய் பயன்படுத்துவார். அம்பார தூணியிலே செல்வங்களை சேர்க்கத்தக்கதாக பின்தங்கி கிடக்கிற அவர்களை கர்த்தர் முன்னோக்கி கொண்டு வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நன்மையினால வருஷத்தை முடிசூட்டுகிற தெய்வம் உன் பிள்ளைகளுடைய வருஷத்தை இனி நன்மையால் முடிசூட்டுவார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.